பழசையெல்லாம் இப்ப ஏயா கிளறீங்க? எஸ்பி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம். பாஜக முன்னாள் நிர்வாகி எஸ்வி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு இத்தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு மாறி அக்கட்சியில் ஆக்டிவாக செயல்பட்டவர் எஸ்வி சேகர். ஆனால் தனக்கு கட்சி தலைமை பெரியதாக எந்தவித பொறுப்பும் வழங்காததால் அதிருப்தியில் இருந்த எஸ்வி சேகர் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார். மேலும் பாஜகவில் இருந்து விலகப் போவதாகவும் அறிவித்தார். சரி, விஷயத்திற்கு வருவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெண் பத்திரிகையாளர்களை மிகவும் தரக்குறைவாக பேசினார் எஸ்வி சேகர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் மீது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி ஜெயவேல் இன்று தீர்ப்பு வழங்கினார். அதில் எஸ்வி சேகருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுவிட்டது. எனவே எஸ்வி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் ரூபாய் 15,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது என நீதிபதி தீர்ப்பளித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த எஸ்வி சேகரின் தரப்பு இத்தண்டனையை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போவதாகவும், எனவே தண்டனையை நிறுத்தி வைக்குமாறும் கோரிக்கை விடுத்தது. இதனை ஏற்ற நீதிபதி தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக உத்தரவிட்டார்.